இப்போது இந்த சிவபெருமானை பார்க்கும்போது அலங்காரம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த அலங்காரத்தை பார்க்கும்போது மனசில் என்ன தோணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த குறையை தழுவ குழந்தீஸ்வரர் செய்ய காத்திருக்கிறார் அப்படின்னு கேட்டால் அந்த குறை நிவர்த்தி என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த கழுத்தில் வலி இருக்குங்க. இந்த உண்மையாகவே எலும்பு உடைஞ்சா கூட வலி கம்மியாக இருக்குங்க. ஆனால் நரம்போட வலி உயிர் போகும். நரம்பினால் ஏற்படக்கூடிய வலி நிவர்த்தி ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. கழுத்து அப்படின்னு பார்க்கும்போது கழுத்துங்கிற இடத்தை குறிக்கக்கூடிய இடம் செவ்வாய். அந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 நட்சத்திரங்களாக இருக்குங்க. ரிஷபத்துலேயும் இருக்கும், மிதுனத்துலேயும் இருக்கும், கன்னியிலையும் இருக்கும், துலாத்துலேயும் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த 2 நட்சத்திரங்களாக வரக்கூடிய சித்திரை, மிருகசிரீடம், அவிட்டம், கும்பம், மகரம் இந்த 2 இடத்துல இருக்கக்கூடிய ராசிகளில் பின்னாடியும் முன்னாடியும் மடக்கிற இடத்துல யாருக்கெல்லாம் உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்குதோ அது இந்த குழந்தை பாக்கியத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலம் தாங்க இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். நரம்புகளால் ஏற்படக்கூடிய வியாதியும் குழந்தை பாக்கியத்தில் தடை இருந்தால் அந்த தடை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலம். இப்போ அலங்காரத்தை பார்க்கும்போது, தீபாராதனை பார்க்கும்போது நம்ம மனசில் இந்த குறை இருந்தால் கண்டிப்பாக அது நிவர்த்தி ஆகுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. உலகையாளும் ஈஸ்வரா, ஓம் சக்தி ஈஸ்வரா, அருள்மழையே ஈஸ்வரா, அருணாச்சல ஈஸ்வரா. உலகையாளும் ஈஸ்வரா, ஓம் சக்தி ஈஸ்வரா, அருள்மழையே ஈஸ்வரா, அருணாச்சல ஈஸ்வரா. ஒளிவடிவாய் காட்சி தரும் உயர்ந்தவனே ஈஸ்வரா, பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம். உலகையாளும் ஈஸ்வரா, ஓம் சக்தி ஈஸ்வரா, அருள்மழையே ஈஸ்வரா, அருணாச்சல ஈஸ்வரா. களி நடனம் புரிந்தவனே கைலாய ஈஸ்வரா, பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம். உலகையாளும் ஈஸ்வரா, ஓம் சக்தி ஈஸ்வரா, அருள்மழையே ஈஸ்வரா, அருணாச்சல ஈஸ்வரா. நலம் வழங்கும் நாயகனே நான் வணங்கும் ஈஸ்வரா, பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம். உலகையாளும் ஈஸ்வரா, ஓம் சக்தி ஈஸ்வரா, அருள்மழையே ஈஸ்வரா, அருணாச்சல ஈஸ்வரா. தலம் வருவோர் வேண்டுவதை தருபவனே ஈஸ்வரா, பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம். உலகையாளும் ஈஸ்வரா, ஓம் சக்தி ஈஸ்வரா, அருள்மழையே ஈஸ்வரா, அருணாச்சல ஈஸ்வரா. அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன். நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி. யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படிதான் சொல்லணும்.
சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்க போ. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டா அது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.